ஜெபம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்கள் திரும்பவுமாய் ஒன்று கூடி உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீ தந்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது சுவாமி, அது எங்களுக்கு மருந்தாக, அது எங்களுக்கு சுகமாக, ஆறுதலாக, ஆண்டவரே வழிகாட்டுதலாக இருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற சத்தியங்கள் எங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க, அதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம். விளங்கிக் கொள்ள வேண்டிய விதத்துல விளங்கிக் கொள்ளவும், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்துல ஏற்றுக்கொள்ளவும், அபியாசிக்க வேண்டிய விதத்துல அபியாசிக்கவும் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த 1 மணி நேரத்தை தடையின்றி நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரோம். தாழ்த்தி எங்களை உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So good evening everyone. After a week's break, we are meeting again. உங்களை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற பகுதி நம்ம கடந்த வாரத்திலே தியானித்த அந்த 10ஆம் அதிகாரம், ஐசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல முதல் ஒரு சில வசனங்களை நாம பார்த்தோம். ஒரு 5-6 வசனங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்துல நாம் பொதுவாக காண்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்படி ஒரு உண்மையுள்ள நீதிபரர், அவருடைய நீதி, அவருடைய நியாய தீர்ப்புகள் அது நிச்சயமானது, அது உண்மையானது. அதே சமயத்துல அதுல அன்பும் இரக்கமும் உள்ளது. நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறார். தவறு செய்கிற அனைவரையும் நியாயம் தீர்ப்பார், தண்டிப்பார். ஆனா அந்த தண்டனையிலேயே அன்பையும் நாம் பார்க்கிறோம். தமது பிள்ளைகளுக்கு அந்த தண்டனையை அது ஒரு சிக்ஷையாக மாற்றி, அதை அவர்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பை தருகிற ஒரு அன்புள்ள தேவனாய் அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பகுதிகளிலும் கூட நாம் அந்த காரியத்தை, அவருடைய அன்பை நாம் காண முடியும். இந்த பகுதியை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய காரியம் என்னவென்றால், யூதா தேசம், இஸ்ரேல் தேசத்தின் தென்பகுதியில் உள்ள யூதா தேசத்தை அந்த ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியா இருந்து காரியங்களை விளக்குகிறார். இந்த தேசத்துல அன்றைய சமயத்துல வாழ்ந்த அல்லது ஆண்டு கொண்டிருந்த ஆகாஸ் ராஜா, அவரை குறித்து 7, 8, 9 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர் மிகவும் ஒரு கொடிய ஒரு ஒரு தவறான ராஜா. அதாவது ரொம்ப கொடிய ராஜான்னு சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு கடவுள் பயமே இல்லாத ஒரு ராஜா. கடவுளை வேண்டாம் என்று சொல்லி பிற பிற தெய்வங்களை வணங்குகிற ஒரு ராஜா. அப்போ நிச்சயமா அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? ஒரு கேடான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். எல்லா தவறான காரியங்களும் அங்க நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கும். அப்படிதான் இருந்தது. இது இது வடபகுதிகளில் மாத்திரமல்ல, அப்படியே அது தென்பகுதிகளிலும் அது பற்றிக்கொள்ள முயன்று கொண்டிருந்தது இந்த காரியங்கள். இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அசீரியா தேசத்தாரை கர்த்தர் தம்முடைய கோலாக பயன்படுத்தி, அந்த அசீரியா தேசத்தாரை இவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக அவர்கள் இவர்களை கேப்சர் பண்றதுக்கு கர்த்தர் பெர்மிட் பண்ணாரு. அசீரியர்களை நீங்க பார்த்தீர்களானால், அவர்கள் இயல்பாகவே மிகவும் கொடுமையானவர்கள், கொடூரமானவர்கள். அவர்களுக்கு எல்லைகளை பெரிதாக்குகிறதே தான் அவர்களுடைய விருப்பம். எதை பார்த்தாலும் எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணணும், ஆக்கிரமிக்கணும் தான் அவர்களுடைய விருப்பம். சோ இந்த அசீரியர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்றால், அவர்கள் நினைத்து கொண்டார்கள், அவர்களுடைய திறமையினால இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் வீழ்த்துகிறதாகவும் அவர்களை டிஸ்ட்ராய் பண்றதாகவும் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க.
ஆனா கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார் என்கிற ரகசியம் அவர்களுக்கு தெரியாது. கர்த்தர் அவர்களை அவருடைய கோலாக, அவர் அடிக்கக்கூடிய, தண்டிக்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த அசீரியர்களை பயன்படுத்தினார்கள். அதனால அவர்கள் மிகவும் எளிதாக இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர்கள் வீழ்த்துவதற்கு ஏதுவாய் இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பொதுவா இந்த சமயத்துல நமக்கு தோன்றக்கூடிய சில கேள்விகளை சில குறிப்பாக சில கமெண்டேட்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே அதை பார்த்து இன்னும் ஒரு விசை கூட திரும்ப பார்த்துட்டு போவோம். அதாவது இப்படிப்பட்ட தீய காரியத்திலிருந்து கர்த்தர் எப்படி தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வர முடியும்? How can God bring any good through an evil thing that was done to me? இது ஒரு கேள்வி. அடிக்கடி மக்களின் மனதிலே தோன்றுகிற கேள்வி. நடக்கிறது என்னமோ மிகவும் கொடிதான, தீயதான ஒரு செயல். இதிலிருந்து எனக்கு எப்படி ஒரு நன்மை கிடைக்கும்? வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் நன்மையாக்கி தருவாருன்னு. அப்படின்னா இதுல இருந்து எனக்கு எப்படி ஒரு நன்மை தரணும்? எப்பவும் நாமளும் சொல்வோம், கர்த்தர் நன்மைக்காக தான் இதை செய்யறாரு, இது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இதுல இருந்து எனக்கு என்ன நன்மை இப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வருகிறது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை பற்றி கர்த்தர் கவலைப்படுவதே கிடையாதா? எனக்கு நேரிடுகிற காரியங்கள் ஏன் இப்படி நேரிடுகிறது? மற்றவர்கள் என்னை இவ்வளவு தூரம் தீங்கு செய்யற அளவுக்கு கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதுவும் ஒரு கேள்வியாக இருந்திருக்கும். அசீரியர்கள் இவ்வளவு தூரம் எங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு கர்த்தர் ஏன் அனுமதிச்சார்? இப்படின்னு இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும். பட் இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்னன்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதான் இதுல இருக்கிற நன்மையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் எந்த சம்பவத்திலும் கர்த்தர் ஒரு நன்மையை பாடத்தை ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு நன்மைதான் செய்வாருங்கிற ஒரே எண்ணத்துல அவர் அந்தந்த சமயத்துல கரெக்டான அந்த சரியான நேரத்துல அந்த சரியான ஏற்ற வேளையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை திரும்பவுமாய் நாம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒருவேளை என்னுடைய தவறுக்கான சிக்ஷையா இருக்கலாம், எனக்கு நான் செய்த குற்றத்திற்கு பாடம் புகட்டுவதற்காக இதை அனுமதித்திருக்கலாம். அப்படின்னு எல்லாம் நாம இது என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ 8ஆம் வசனத்துக்கு வருவோம். 8ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, அவன் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ, கல்னோ பட்டணம் கர்கேமிசை போல் ஆனதில்லையோ, ஆமாத் அர்பாத்தை இப்படி வரிசையா நிறைய டவுன்ஸ் அரவுண்ட் இஸ்ரேல் அதை பற்றி அங்க பேசுகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த டவுன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது அசீரியர் சொல்ற மாதிரி இருக்கு, எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிறோம் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிர ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான். இப்படி அந்த அசீரியன் சொல்லுவது போல இது நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு எப்படின்னா, தங்களை குறித்தே ஒரு பெரிய தாங்க நினைக்க வேண்டியதற்கும் மிஞ்சி நினைக்கக்கூடிய ஜனங்கள் நிறைய பேர் இன்னைக்கு அப்படி இருக்கும். அதாவது நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்ம லெவல், நாம இவ்வளவுதான்னு தெரிஞ்சா கூட நம்முடைய கெப்பாசிட்டிக்கு மிஞ்சி நம்மை பற்றியே நினைத்துக் கொள்வது, நம்மை பற்றியே பெரிதாய் ஒரு ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது, அது நாமே செய்கிற காரியம், மற்றவங்க செய்யறது கூட இல்லை, நாமே அதை செய்கிறோம். இந்த விதமான ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். அப்போ இது அசீரியர்களிடம் அதிகமாய் காணப்பட்டது என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். இந்த இடத்துலயும் நம்ம அதை அப்படிதான் பார்க்கிறோம். அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, அந்த பட்டணம் இந்த பட்டணம் எல்லாம் அவங்க ஆக்கிரமிச்ச பட்டணங்கள் எல்லாம் வரிசையா பெயர் சொல்லிட்டு, எருசலேமையும் கூட நான் அப்படி செய்ய மாட்டேனோ அப்படின்னு அவங்க சொல்றதாக நாம பார்க்கிறோம். So actually God describes the proud arrogant heart of the Assyrians through Isaiah's words. அப்போ சமாரியா was the capital of northern Israel.
ஜெருசலேம் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் சதர்ன் இஸ்ரேல், ஜூடா. அப்போ இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை வணங்கி கொண்டு இருந்தாலும் சமாரியா பகுதி முழுக்க முழுக்க அசீரிய தெய்வங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டது. ஏன்னா அந்த ராஜாக்களுமே அந்த அசீரிய தெய்வங்களை வணங்குகிறதற்கு விரும்பப்பட்டார்கள். அதே சமயத்துல எருசலேம்ல அவங்க ஆண்டவரை வணங்குற அந்த தேவாலயத்தில வணங்குறவர்களா இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளேயும் அந்த ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா, குறிப்பா அந்த ராஜா போய் என்ன செய்யறாரு, அந்த இருக்கிற பலிபீடத்தை போல இங்க பலிபீடத்தை செய்யணும்னு சொல்லி எருசலேம் ஆலயத்தையே மாற்றி விடுகிற ஒரு பெரிய கொடூரமான, ஒரு பெரிய துணிகரமான செயலை அவர் செய்வதை பார்க்கிறோம். சோ அதனாலதான் கர்த்தர் இவர்களுக்கும் தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பின்னாட்கள்ல பாபிலோனியர் வந்து இவர்களையும் தாக்குவார்கள். எனிவே இதுதான் நாம இப்ப இருக்கிற சூழ்நிலை. இப்போ அந்த 9-10 வாசிக்கிற அத்தனை நகரங்களும் அசீரியர்கள் கைக்குள்ளாக போய்விட்டது. அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கிற அனைத்து நகரங்களும் அசீரியர் கைகள்ல போயிருச்சு. அதனால இப்ப அவங்களுக்குள்ள தைரியம் என்னன்னா, எருசலேமையும் நாம் இப்படி கேப்சர் பண்ணிடலாம். எருசலேம்ல இருக்கிற ஆண்டவர், அவர்கள் வணங்குகிற தெய்வம் அவர்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சமயத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதலால் அவங்க அப்படி யோசிச்சு அந்த மாதிரி ப்ரௌடா டிக்ளரேஷன்ஸ சொல்லும் போது, ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அவங்களுடைய செயல்கள் மாத்திரம் அந்த மாதிரி இல்ல, அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய மனப்பான்மைகளும் அவர்களுடைய ஆட்டிடியூடும், இட் வாஸ் ஆல் ப்ரவுட் அண்ட் அரகன்ட். அதனாலதான் கர்த்தர் அவர்களை நான் விசாரிப்பேன் என்று ஒன்னும் அப்படியே தெளிவா சொல்றாரு பாருங்க. இது ஒன்னும் எக்ஸ்பிளனேஷனே இல்லை. God himself uses these words. பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். வசனம் சொல்லுது, அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தம் இட்டதும் இல்லை என்று சொல்கிறான். எவ்வளவு பெருமையா அவன் பேசுறத நம்ம பார்க்கிறோம். அசீரியன் இந்த விதத்துல பேசுறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஒரு மனுஷனுக்கு இந்த சக்சஸ் அல்லது வெற்றி அல்லது பெருமை, செல்வம், செல்வாக்கு இவைகளெல்லாம் கொண்டு வருகிற ஒரு பெருமிதம், ஒரு அகம்பாவம், ஆணவம். அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த விதமான ஒரு எண்ணங்களுக்கு அது பொருந்தும். ஒன்றுமில்லை, நமக்கு நல்லா தெரியும். தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம், நேபுகாத் நேச்சார் அந்த பாபிலோன் அந்த ஹேங்கிங் கார்டன்ஸை பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாரு, இது நான் கட்டிய பாபிலோன் அல்லவான்னு சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் அதே வார்த்தையை தான் இங்க சொல்றாரு. அசீரிய சொல்றாரு, என்னன்னு சொல்றான், என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இது சரி. சரி, இது அசீரியனா இருந்தாலும் சரி, பாபிலோனியனா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ள வந்துடுதா அப்படின்னு நாம யோசிக்கணும். சில சமயங்கள்ல காம்படிஷன்ல, சில சமயங்கள்ல என்ன சொல்றது, அது நமக்கு வர வேண்டிய ரெக்கக்னிஷன் வராத சமயங்கள்ல எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் எப்படி தோணுகிறது, இதை நான் அல்லவா செய்தேன், இது என்னுடைய கண்டுபிடிப்பு அல்லவா, எஸ்பெஷலி இன் ரிசர்ச், சம் டிஸ்கவரிஸ், சம் அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் this attitude will secretively come into our minds. நம்மளை அறியாமையே இதெல்லாம் நமக்குள்ள வந்துடும்.
நம்ம எப்பவும் மறந்துடுவோம். இந்த சக்சஸ், இந்த வெல்த், சம்டைம்ஸ் இந்த பீயிங் ஆன் த டாப் பொசிஷன், இதெல்லாம் என்ன செய்யும்னா நம்மள அறியாம நம்ம வந்து கர்த்தருடைய கருத்தில் இருக்கோம். நமக்கு வர்றதெல்லாம் கர்த்தர் தந்தது, கர்த்தரால் தான் நம்ம இதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம சொல்லாதபடிக்கு, நம்மை நினைக்க விடாதபடிக்கு பிசாசு இந்த விதமான எண்ணங்களை கொண்டு வந்து விடுவான். இதில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் தெளிவா சொல்றாரு, இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்? விசாரிப்பேன் அப்படிங்கிறார். விசாரிக்கிறது 2 விதம். ஒண்ணு, நம்முடைய கவலை, கஷ்டத்தை எல்லாம் அவர் விசாரிக்கிறவர். பேதுரு அப்படிதான் சொல்றாரு. அவருடைய பலத்த கையில அடங்கிருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, கவலையெல்லாம் நாம அவர்ட்ட சொல்லிட்டோம்னா, நம்முடைய உள்ளத்துல இருக்கிற கவலை எண்ணங்களை எல்லாம் அவர் விசாரிப்பாரு. அது ஒரு கைண்ட் ஆஃப் விசாரிப்பு. இங்க விசாரிக்கிறதுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஐ வில் டூ ஜஸ்டிஸ், ஐ வில் பிரிங் ஜஸ்டிஸ். ஏன்னா அவர் 2 ஆண்டவர் இல்லையா? அவருக்கு 2 விதமான குணங்கள் உண்டு. He is a combination of both mercy as well as justice. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்மளுடைய uniqueness of our God. One side we see his judgment, the other side we see his mercy. So இங்க இந்த இடத்துல அவர் சொல்றது வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி. நான் நிச்சயமா அவர்களை விசாரிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து இத அவர் சொல்வதெல்லாம் பாருங்க எவ்வளவு துணிகரமாய் சொல்றாரு. அவங்க ஒரு எதிர்ப்பும் சொல்ல முடியாது, ஒரு எதிர்ப்பு சொல்லல அப்படிங்கிறத அவர் அங்க சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். இந்த ப்ரௌட் ஹார்ட்டுக்கு, இந்த ஹார்ட்டி லுக்குக்கு, இதுக்கெல்லாம் கர்த்தர் வந்து உடனுக்குடனே தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனங்க சொல்லுது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லுது, the haughty look, a proud heart and the plowing of the wicked are sin. அது பாவம் என்பதை அவர் சொல்றாரு. ஒருவேளை நமக்கு சில சமயங்கள்ல அந்த பெருமையை நாம் ரசிக்கிறவர்களாக இருப்போம். சிலர் இடத்துல அந்த மாதிரி ஒரு பெருமையான ஒரு ஆட்டிடியூட் இருந்தா கூட உலகத்துல நிறைய பேரு அத ரசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், மேட்டிமையான பெரும் பார்வை அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவமே. இது வந்து துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் அப்படின்னு சொல்லப்படுது வேதத்துல. அடுத்தது, ஒன் who has a haughty look and a proud heart, him I will not endure. நான் அதை சகிக்கவே மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அத நான் சொன்ன உலகத்துல இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, அக்செப்டும் பண்ணிக்குவாங்க. they will say இதெல்லாம் ஒரு பெரியதா அப்படிங்கிற அளவுக்கு உலகத்தார் நினைப்பாங்க. இங்க என்ன பாக்குறோம்னா, மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் வசனம் சொல்லுது. ஐ வில் நாட் என்டியோர். அதே மாதிரி சங்கீதம் 18:27 ஐ வில் சேவ் த ஹம்பிள் பீப்புள் பட் வில் பிரிங் டவுன் ஹாட்டி லுக்ஸ். மேட்டுமையான கண்களை நான் தாழ்த்துவேன். ஸோ கர்த்தர் யூசி நம்ம பார்வையிலிருந்து அவர் வந்து அவ்வளவு கவனமா இருக்காரு. வாட் இஸ் அவர் ஆட்டிடியூட் ஆர் மோட்டிவ் ஈவன் இன் அவர் சைட்ஸ். ஸோ எவ்வளவு கேர்ஃபுல்லா நாம இருக்கணும்னு பாருங்களேன். கர்த்தர் இது எல்லாம் கூட கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை பாவம் உள்ள காரியத்தை நாம பாக்குறோம், அதுக்கு கர்த்தர் தண்டிக்கிறாருன்னா பரவாயில்ல, இங்க மேட்டிமையான கண்களை தாழ்த்துவார்னு சொல்லி நாம பாக்குறோம். ஸோ ஈவன் திஸ் கைண்ட் ஆஃப் attitudinal mistakes, God considers it as a sin, as a serious thing, especially the pride and arrogance. God is always opposing that. அது மாதிரிதான் இந்த அசீரியர்களும் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இது உலக மக்கள் மத்தியில நான் தான் சொன்ன நிறைய பேர் இத ரசிப்பாங்க, நிறைய பேர் இத பெருமையா சொல்லிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜூலியஸ் சீசருடைய அந்த மிலிட்ரி கான்குவெஸ்டுக்கு அப்புறம் அவன் சொன்ன அந்த கோட்டை நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்துவாங்க. நிறைய பேச்சுகளில அதை வந்து கோட் பண்ணுவாங்க. they will consider this as something
கிரேட். வாட் டிட் ஹி சே? அவருடைய மிலிட்ரி கான்குவஸ்ட், அந்த ரோமன்ஸ் அன்னைக்கெல்லாம் அந்த கான்குவஸ்டை முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்களுடைய பரேடு, it would be so grand. It would be so grand and mighty. People would be simply என்ன சொல்றது, அப்படியே they will be admiring the person, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கேயே நாம பார்க்குறோம் வெனி, விடி, விசி. இதுல என்ன அப்படின்னா ஐ கேம், ஐ சா, ஐ கான்கர்டு. நமக்கு எல்லாருக்குமே இது ஃபெமிலியரா இருக்குல்ல. அநேக சமயங்களில இந்த கோட்டை பல இடங்களில யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பாருங்க அவர் எப்படி சொல்றாரு, ஐ கேம், ஐ சா, ஐ கான்கர்டு. யூ சி, தேர் லைஸ் த பாயிண்ட், தேர் லைஸ் தி அரகன்ஸ், தேர் லைஸ் தி ஹாட்டினஸ். இது அவரை பொறுத்தவரை இதுல ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா அவர் அப்படிதான் நினைப்பார். ஆனா நல்ல ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நமக்கு இது நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஜெய வீரர். அவர் எவ்வளவாய் நம்மை தாழ்த்தி தாழ்த்தி தம்மை தாழ்த்தி தாழ்மையில வெற்றியை காண்கிற ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் எப்பவுமே பார்ப்பேன். எனக்கு நிறைய சமயத்துல எனக்கு அது ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னா, there are lot of mysteries and secrets in our lives. In the way we live, God has taught us so much of mysteries and secrets in our Christian life. மற்ற உலகத்துக்கு அது புரியவே புரியாது. ஆனா நமக்கு அது ஒரு பெரிய ரகசியமாய் கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். They may think seeing us as fools, but we know who we are and who we are in Christ and who is our Christ, who is our Lord. So that is the mystery. அது இந்த ஜூலியஸ் சீசருக்கு அவர் பெரிய வெற்றி, அவர் விதமாய் பெருசா பேசிட்டாரு. ஆனா நமக்கு தான் தெரியும். இதை புரிந்த, இதையெல்லாம் அறிந்த இங்கிலாந்து கிங் அதே சமயத்துல இருந்த சார்ல்ஸ் த ஃபிஃப்த், அவர் என்ன சொன்னாருன்னா, அவருடைய மிலிட்ரி கான்குவெஸ்டுக்கு இதே மாதிரிதான் சொன்னாரு. வினி, விடி, செட் கிறிஸ்டஸ் விசிட். சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா, செட் கிறிஸ்டஸ் விசி அப்படின்னா என்ன? ஐ கேம், I saw, but Christ conquered. பாருங்க, இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ். கிரைஸ்ட் கான்கர்ட். அவரு ஐ கான்கர்டுங்கிறாரு, இங்க கிரைஸ்ட் கான்கர்ட். In everything we are to give glory to God. And when we do that, the world will see and bring glory to God. அதுதான் நம்ம மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். ஸோ நம்ம எதை செய்தாலும் அதை கர்த்தர்க்கென்று செய்யவும், கர்த்தர்க்கே அதை மகிமையாய் செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம். சரி, 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் இந்த யோபு புஸ்தகத்துல வாசிக்கிற மாதிரியே இருக்கு இந்த வசனம். பாத்தீங்கன்னா, கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ, வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினால் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழும்பினால் போலவும் இருக்குமோ? ஒரு இமேஜரி, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பிளனேஷன். எப்படி சொல்றாரு? கோடாரி தன்னை வெற்றவனுக்கு விரோதமா மேன்மை பாராட்ட முடியுமா? இப்போ யோபு சொல்வாரு, படைத்த மனிதன் கர்த்தருக்கு விரோதமா பேச முடியுமா அப்படின்னு அங்க யோபு புஸ்தகத்துல வாசிப்போம். அது மாதிரி ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியை போலவும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இப்படியே இவன் ரொம்ப அப்படியே க்ளோட்டிங் ஓவர் ஹிஸ் ப்ரைட் அண்ட் விக்டரி அண்ட் அப்படியே மிதந்து புஷ்ன்னு பெருசா பலூன் ஊதுன மாதிரி அவன் இருக்கிற சமயத்துல அங்க ஒரு சின்ன பின்புரிக்கு மாதிரி கர்த்தர் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் மேல் கொளுத்துவார். அது அப்படியே புஷ்ன்னு எல்லாம் அவிந்து போயிடும். ஸோ இந்த விதமா ஒரு நிறைய ஒரு பிக்சரை காண்பிச்சு கர்த்தர் நமக்கு அவனுடைய ஆட்டிடியூடு, அவனுடைய மன பக்குவத்தை சொல்லி இவர் என்ன செய்ய போகிறார் என்பதையும் நமக்கு விளக்கி கொடுக்கிறார். He sat fat at the time.
கொளுத்து இருக்கிறார். ஆனா கர்த்தர் அவனுக்கு இளைப்பை கொண்டு வருவார். பெருமையா இருக்கிற சமயத்துல அப்படிதான், நமக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. ஜெபமே பண்றதுக்கு தோணவே தோணாது. நிறைய சமயம் அவங்களை எல்லாம், அப்படிப்பட்டவங்களை எல்லாம் கேட்டீங்கன்னா, ஜெபமா எதுக்கு, நான் எதுக்கு ஜெபிக்கணும், எனக்கு தான் எல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி ஆஹ் விண்ணப்பிக்கிற ஜெபம், மன்றாடுகிற ஜெபம், இதெல்லாம் அவசியமா, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் கர்த்தர் தான் எல்லாம் இருக்காரு, கர்த்தர் நல்லா நமக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடிய விதத்துலதான் அந்த ஜனங்கள் நடந்து கொள்வார்கள். எதுக்கு இப்படி முட்டி முட்டி அழுகணும், எதுக்காக இப்படி நாம ஜெபிக்கணும்? See, they won't understand at all because there is no need for them. That's what they think. So God brings a leanness to them so that they can realize that they have to ask God for everything. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாதான் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியுது. நாம அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. நாம கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னா எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்குள் பேலன்ஸ்டா, சமநிலை கிறிஸ்தவனாய் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். நாம சக்சஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நம்ம அங்க அப்போ ஒரேடியா இருக்கிறதும், இங்க இப்படியே தோத்து போகிறதும், இதை நாம செய்யக்கூடாது. that is not the way. We have to be balanced. So அதுதான் நமக்கு இப்ப கர்த்தர் சொல்ற முக்கியமான காரியம். It will consume the glory of his forest and his fruitful field. இவர் இந்த கீழே மகிமையின் கீழ் ஒரு சின்ன பொரிய வைப்பேன்னு சொன்னாரு, அக்னி பொரிய வைப்பேனாரு. அது என்ன செய்யும்னா, அத்தனை பெரிதாய் அவன் நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஃபாரஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் யாருக்கு ரெப்ரசன்டேஷன்? அங்க அந்த நாட்டுல, அந்த சிட்டியில இருக்கக்கூடிய வலிதான பெரிதான மக்களுக்காக. ஒருவேளை செல்வந்தர்கள், ஒருவேளை பெரிய அறிஞர்கள், வல்லுநர்கள், அவர்களை குறிக்கக்கூடிய ஒரு மரங்களா இருக்கும். அதே போல இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிதான மரங்களாய் காடுகளா இருக்கு. அடுத்த சைடு ஃப்ரூட்ஃபுல் ஃபீல்டு, கனி கொடுக்கிற பலனுள்ள மக்களா இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரையும், அது அப்படிப்பட்ட ஒரு காரியமே அங்க இருந்ததாக ஒரு அடையாளமே இல்லாதபடிக்கு மொத்தத்தையும் அழித்து. இதை வாசிக்கும் போது எனக்கு அதிகமா ஞாபகம் வந்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கலிபோர்னியா ஃபயர், யுஎஸ்ஏ ட்வின் டவர், அந்த இன்சிடென்ட், இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப அதிகமா ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா they were all so proud and so successful and அவங்களுக்கு எதுவும் தேவைப்படாத ஒரு நிலைமையில அவங்க இருந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன காரியம் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்துருச்சு. brought them back to reality, who they are, what they are, and they have to bow their knees and pray to God. So அதுதான் கர்த்தர். நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் இதை செய்கிறார், செய்வார், இன்னும் செய்வார். ஆனா நாம இந்த அளவுக்கு அடி வாங்கிதான் முழங்கால் போடணுமா? அதுக்கு முன்பாகவே என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு அவரே அழைப்பு கொடுக்கிறாரு. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம இப்ப இருந்தே even so born again Christian is a person who can balance his spiritual as well as his worldly life. He will know how to be in Christ and with Christ. அந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய ஒரு சமநிலை கிறிஸ்தவனாக நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி அடி வாங்கி நம்ம திருந்துறதை விட, நம்ம முன்னாலேயே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை சரியாய் உணர்ந்து இப்படி காரியங்களை விளங்கி கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவது நமக்கு மிகவும் நல்லது. இப்ப அதான் இந்த வசனங்களை பார்க்கிறோம். அவனுடைய வனத்தின் மகிமையையும், அவனுடைய பயிர் நிலத்தின், வனத்தின் மகிமைன்னு போது ஃபாரஸ்ட், பயிர் நிலத்தின் மகிமைன்னு சொல்லும் போது ஃப்ரூட்ஃபுல் ஃபீல்டு. என்ன பார்க்கிறோம்? உள்ளும் புறம்புமாய் அழியப்படுவார். இன்சைட் அண்ட் அவுட் சைட். கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போல
காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும். ஒரு சிரிப்பு. See how God makes it so simple, as even the most innocent or the most என்ன சொல்றது, simple people can easily understand. ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அப்படின்னா என்ன, எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணிடலான்றாங்க. ஸோ அந்த அவங்க வெல்த் எல்லாம் அப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். பாருங்க, இது முக்கியமா வடராஜ்யத்தை குறித்து தான் பேசுது. யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்கள்னா அந்த ட்ரைப்ஸ், 10 tribes apart from Benjamin and Judah, all the rest of the 10 tribes occupying the northern territory, which is called as Israel. அப்போ அதெல்லாம் அவர் சொல்றார், இஸ்ரேலின் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்தது. ஏன்னா அது வரைக்கும் அவங்க என்னதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அசீரியன் தான் பலன் உள்ளவன், அசீரியனுக்கு நம்ம அடிமையாயிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தான் they wanted to seek favor from this Assyrian. அது அவனுக்கு அசீரியனே ஒரு பேர். ஒரு காலத்துல இஜிப்சியன் ஃபேரோ வாஸ் த காட், இப்போ அசீரியன் இஸ் த காட். அப்படி அந்த மாதிரி அவங்க மாறிட்டாங்க. ஆனா இப்போ கடைசியா அவங்க என்ன செய்யறாங்களா, அடி வாங்கின பிறகு பரிசுத்தராகிய கர்த்தரையே சார்ந்து. அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன, அசீரியாவை காத்தவரையோ நீங்க நம்பாம கர்த்தரை நம்பிக்கொள்ளுங்கள். அதனால்தான் அவர் ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல நமக்கு சொல்றாரு என்னன்னு, God, our God is Emmanuel. He is God with us. He is with us. He will take care of everything. அதே மாதிரி 9ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு, கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும். The government shall be upon his shoulders. So Lord promised that he would deliver them from Syria and Israel, and that they did not have to trust Assyria. அசீரியாவை நீ நம்பிட்டு உட்கார்ந்திருக்காத. திரும்ப திரும்ப அவர் இந்த ஒரு ராஜாவுக்காக, அந்த ராஜாவின் கீழே இருந்த அந்த மக்களுக்காக அவ்வளவு இந்த 3-4 அதிகாரங்கள்ல திரும்ப திரும்ப இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறார். அது காரணம் என்ன, அவர் அவ்வளவு வேதனைக்குட்பட்டிருக்கிறார். அந்த அன்பின் மிகுதியால் தான் இதெல்லாம் அவர் செய்தார். அவர் தன்னை விட்டு இவங்க இந்த மாதிரி மனுஷனை தேடி போறாங்களே, இந்த மாதிரி தெய்வங்களை தேடி ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அந்த வேதனையில அவர் இப்படி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்ப நாம யோசிச்சு பார்ப்போம். நமக்குள்ளேயும் நாம் இந்த மாதிரி கர்த்தரை விட்டு ஓடுகிற ஒரு காரியம் நம்ம இடத்துல காணப்படுதா? நாம அவரை நம்பாம வேற காரியங்களை நம்பி ஓடிட்டு இருக்கோமா? இதெல்லாம் நிறைய சமயத்துல எப்படின்னா, ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன் வரும். ஒருவேளை ஒரு எமர்ஜென்சி, ஒருவேளை ஒரு ஹெல்த் ப்ராப்ளம், இந்த கொரோனா டைம் மாதிரி, ஒருவேளை இன்னும் நடந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி பெஸ்டிலன்சஸ் ஸ்டில் ப்ரிவேலிங், அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ், இல்லை சடன் லாஸ், வேர் வுட் யூ கோ, வாட் வுட் யூ டூ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல we will try to go to some other means. அதுதான் அந்த சமயத்துக்காகத்தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் கர்த்தரையே நம்பி இருக்கோம். மற்ற மக்களை போல நாம் மற்ற வழிகளை you won't know how in what pressure you would be put on. இப்ப இந்த கிரிக்கெட்லாம் விளையாடுறாங்கல்ல, இந்த கிரிக்கெட்லாம் விளையாடுறவங்களுக்கு அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அதாவது அந்த பாலை அவங்க தப்பா அடிக்கிறாங்க. 6 அடிக்க வேண்டிய பாலை இப்படி சும்மா அடிச்சு அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, they are put into so much pressure. அவங்க டீம் வின் பண்ணணும், இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கரெக்டா செய்யணும், எப்படியாவது அதை நம்ம மீட் பண்ணிடணும், அதுக்காக வேண்டி அன்வான்ட் பாலை அடிச்சு தப்பாகி அவுட் ஆகுறாங்க.
அப்படின்னு அதுக்கெல்லாம் காரணம் அந்த ப்ரெஷருங்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்மளையும் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கொண்டு போய்விடும். ஒரு விதமான ப்ரெஷர், ஒரு விதமான நெருக்கம். வேற வழியே இல்ல. நம்ம இதை செஞ்சிடணும், செஞ்சுதான் ஆகணும். இதை செஞ்சுட்டா நமக்கு நிச்சயம் வழி உண்டு. இப்படி எல்லாம் வந்து ஒருவேளை நமக்கு மற்றவர்களால நமக்குள்ளாகவும் நிறைய காரியங்கள் இப்படி அழுத்தி கொண்டு இருக்கும். ஆனா இந்த சமயத்துலதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, put your trust in God. If you try in these other ways, God gets first of all, உடனே not angry, he gets hurt. He gets hurt first. ஒரு அன்பான ஒரு ஒரு பெற்றோருக்கு, ஒரு தகப்பனுக்கு தாம் பிள்ளை இப்படி செஞ்சா எப்படி ஒரு வேதனை உண்டாகுமோ அவ்விதமான ஒரு வேதனை அவருக்கு உண்டாகிறது. அதை எப்படியாவது இந்த மகன் உணரணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதை அவரு தண்டிக்க ஆரம்பிக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், அவர் ஒரு ஜஸ்டிஸ் காட், அட் த சேம் டைம் அவர் ஒரு மர்சிஃபுல் காட். அவருடைய இரக்கமும் அதில் இருக்கிறது, அவருடைய நியாயமும் அதில் இருக்கிறது, நீதியும் அதில் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். இப்போ தொடர்ந்து வாசிக்கும் போது 21ஆம் வசனம், ஏசாயா நான் சொன்னேன், ஒவ்வொரு அதிகாரத்திலுமே இந்த ரெமினன்ஸ்க்காக ஒரு தனி ஒரு அட்லீஸ்ட் ஒன் வேர்ஸ் he reserves for them. இப்ப இங்கேயும் அதே மாதிரி தான். மீதியாய் இருப்பவர்கள், யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். That is the hope. That is the only hope for which he allows this judgment to take place. இதுல மீதியா இருக்கிற கொஞ்சம் பேராவது என்னிடத்துல, இந்த சிச்சுவேஷன்லயாவது என்னிடத்துல வந்துட மாட்டாங்களா, என்னிடத்துல திரும்ப மாட்டாங்களா? அதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அப்படி திரும்புவார்கள் என்பது ஏசாயா கொடுக்கிற நம்பிக்கையுள்ள தீர்க்க தரிசனம். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மலர்த்தனையா இருந்தாலும் அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். See, everything is predestined. Everything is predestined. அழிவுங்கிறது predestined. பட் திரும்புறது is in our hands. Is in our hands. whoன்றது அங்க இல்ல. But this will happenங்கிறது தான் predestined. But who is to repent, who is to turn to God is your own choice. Your own choice. ஜூடஸ் அன்னைக்கு ரிப்பெண்ட் பண்ணியிருந்தானா, he would also have been forgiven as Peter did. It is all in his hands, in our hands. But this is what is to happen, will happen. It will happen. அவன் காட்டி கொடுத்ததுதான். அதுக்கு பின்னால நடக்கிற நிகழ்வுகள்லாம் நிகழ்வானதுதான். ஆனா அவன் நேரா எங்க போயிட்டான், பரிசேயங்கிட்ட போயிட்டான். அங்க போகாம இங்க திரும்பி இருந்தானா அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். அவன் திரும்ப ஒரு அப்போஸ்தலன் ஆயிருப்பான். அவனை 12வது அப்போஸ்தலன் வேற ஒருத்தர் எடுத்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இவர்களைப் போலவே அவனும் ஊழியம் செஞ்சிருக்கலாம். But he never repented because he allowed Satan to enter into his heart. He followed his way. அப்ப அந்த வழியில போயிட்டோம்னாலே நம்மால இங்க திரும்பி வர்றதுக்கு முடியாது. திரும்பி வராம வேற எதையாவது தான் செய்வோம். நல்ல அந்த ஜூடஸுடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அவன் திரும்பியே வரல, வந்திருக்கலாம், வரல. ஆனா அவன் இங்க வராம எங்க போட்டா அங்கேயே போயிட்டான். அவங்கள்ட்ட அவங்க அசோசியேஷன் ரொம்ப குறைவு. இவனுக்கு 3.5 வருஷமா இவரோட தான் இருந்தாரு. இவரை பத்தி நல்லா தெரியும். இங்க இருந்திருக்கலாம். ஆனா அவனை வர விடல. அந்த பிசாசின் காரியங்கள் அவங்க வரவே விடல. அவனை கொண்டு போய் அந்த தப்பு செய்யற இடத்துக்கே கொண்டுட்டு போய் அவங்க என்ன பண்ணாங்க, அவனை இன்சல்ட் பண்றாங்க. he gets hurt. a guilty conscience வருது. even then
குற்றமற்றவரே நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னு நினைக்கிற சமயத்துல, ஆண்டவரே நம்ம நீங்க பேதுரு தண்ணிக்குள்ள விழுந்தப்ப ஆண்டவரே என்ன ரட்சின்னு கேட்கிற அந்த பக்குவத்துல இருந்தார். அந்த மனப்பக்குவத்துல இருந்ததுனால அவர் எப்பவும் அதே மாதிரி கேட்டு கேட்டு தப்பிச்சிட்டாரு. ஆனா அவனுக்கு அது பழக்கமே இல்லை. அவன் அப்படியே கையில பழைய வச்சுக்கிட்டு அப்படி இருந்தவனா இருந்ததுனால அவனால அந்த அளவுக்கு தாழ்ந்து போக முடியல. அவன் விட்டு கொடுக்க முடியல. அவனால இங்க வரவே முடியல. See, it was all the slip of the cup மாதிரி. It is the distance between the lip and the cup. அந்த டிசிஷன் நம்ம கையில தான். வாழ்க்கையில தீர்மானிக்கப்படுவது, தீர்மானத்தை செய்வது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவசியம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவசியம். இப்ப இங்க அதுதான் பாக்குறோம். So the Lord promises his people. இதுல நீ ஏன் இந்த பாதையில போய்கிட்டு இருக்கேன்னா, because you will not trust me, but I am going to change you so that you trust again. இதுதான் mercy. நான் சொன்னேனே இந்த ஜஸ்டிஸ்ல mercyன்னு, அவருடைய பிள்ளைகளை அவர் விடவே மாட்டார். நீயே விலகி ஓடிக்கிட்டே இருந்தாலும் உன்னை அடிச்சு உன்னை நொறுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி திருந்து அப்படின்னு கொண்டு வந்துடுறாரு. அப்பாவும் நான் வரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? அவர் அதான் சொல்றாரு. The purpose of suffering for many of us. பாடுகள், உபத்திரவங்கள் நமக்கு அநேகருக்கு நேரிடுவதற்கு காரணம் என்னன்னா, நாம அவரை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பாதபடி, திரும்ப வேண்டிய விதத்தில் திரும்பாதபடி, சேவிக்க வேண்டிய விதத்தில் சேவிக்காதபடி, அண்டிக் கொள்ள வேண்டிய விதத்தில் அண்டிக் கொள்ளாதபடி, நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிக்காதபடி, அன்பு கூற வேண்டிய விதத்தில் அன்பு கூறாதபடி இருப்பதினால் தானே அவர் நமக்கு இப்படிப்பட்ட பாடுகளை அனுமதிக்கிறார். He will even bring Assyrians to teach us. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு அப்படி ஒரு அவமானத்தையும் ஒரு he will bring shame to us by allowing Assyrians to take over. அதாவது இஸ்ரேலைட்ஸ்க்கு அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். பட் அந்த அவமானத்துக்கு அவர் அனுமதிப்பார். அதனால ஒரே ஒரு நம்பிக்கை, இதுலயும் கொஞ்சம் மீதியானவர்கள் இருப்பார்கள், அவர்களை பிரிசர்வ் பண்ணுவார். சோ இதுதான் நம்ம எப்பவுமே நினைத்து கொள்ள வேண்டிய காரியம். நாம அந்த ஒரு மீதியான கூட்டமாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் என்னை பின்பற்றி இருப்பார்கள், என்னையே நம்பி இருப்பார்கள், எனக்காய் இருப்பார்கள். God puts his trust on us. நாம அவரை நம்புறோம், நாம அவரையே நம்பி இருக்கணும் கேட்கிறோம் எல்லாம் இருந்தாலும் அவர் நம்மை நம்புகிறார். பவுல் சொல்றாருல, என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி, கர்த்தர் நம்மை நம்புகிறார். அப்படி he will preserve his remnant. So when God allows destruction, whether in outright judgment or loving correction, அவர் எதை செய்தாலும் நீதியா பார்ஷலா செய்ய மாட்டார். அவர்கிட்ட பார்ஷாலிட்டியே கிடையாது. இவன் கெட்டவன் அதனால இவனுக்கு இந்த தண்டனை, இவன் என் புள்ள அதனால இந்த தண்டனை கிடையவே கிடையாது. தண்டிக்கிறார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தண்டிப்பார். நெவர் அன்ஃபேர். அவருடைய ஜட்ஜ்மெண்ட்லயே அவருடைய ரைச்சியஸ்னஸ் பார்க்கலாம். எதற்கு இதெல்லாம் செய்கிறார்? இந்த யூத ஜனங்கள் அவரை நம்புவதற்காக. பாருங்க, இதெல்லாம் எங்க நடக்குன்னா வடைய பகுதியில நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த யூத ஜனங்களும் இதை கேள்விப்பட்டு நம்பணும், அந்த ஜனங்களையும் பின்பற்றி போயிடக்கூடாது. ஏன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபில்ட்ரேட் ஆகி இங்க வந்துட்டு இருக்குது. அந்த ஆலயத்துல மாற்றம் வந்துருச்சு. இனி ஜனங்க கொஞ்சம் பேர் இப்படி போவாங்க அப்படி போவாங்க. So he is so burdened that this particular nation, இதுலதான் அவருடைய மேசியாவின் வம்சம் வர வேண்டிய வம்சம், இந்த இது பொல்யூட் ஆயிடக்கூடாது, இந்த இது கெட்டு போயிடக்கூடாது, இந்த பாரம் அவருக்கு. அதனால கர்த்தர் இவர்களை
சரியா பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இவர்களும் இந்த மாதிரி மாறிடக்கூடாதேன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா அவர்களுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கும் நடக்கிற அநேக காரியங்கள் திருஷ்டாந்தங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் நமக்கு நடக்குது. நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். நிறைய பேருடைய இதெல்லாம் கேட்கிறோம்னா இதெல்லாம் நமக்கு என்ன ஒரு எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். we should never judge others. மற்றவர்களை நாம் குற்றப்படுத்துகிறதோ மற்றவர்களை தாழ்த்துகிறதோ அந்த மாதிரி காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. anything can happen at any time to anybody. So we must always be willing to learn lessons. இந்த ஓப்பன் மைண்டட்னஸ் நமக்கு இருக்கணும். நாம மற்றவங்களை நியாயம் திருத்திடக்கூடாது, மற்றவங்களை ஒரு மாதிரி சொல்லிடக்கூடாது, ஒரு மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஈவன் தட் தாட் காட் ஜட்ஜஸ். அந்த தாட்டுக்காகவே கர்த்தர் நம்மை பாடம் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்தர் இல்ல, செட் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நாமளும் இருக்கணும். அப்ப நம்மகிட்ட இல்லைன்னா நமக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். வேற வழி இல்லை. இணங்கி போனோமானால் ஆசீர்வாதம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை பாருங்க, அழிவை 2 இடத்துல அப்படி பாக்குறோம். தீர்மானிக்கப்பட்ட அழிவு. So whether it is construction, whether it is prosperity, whether it is success or failure or destruction, everything is determined, already determined. So we have to be cautious about our way of living. ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். தண்டாயுதம்னா அந்த ஸ்லேவரி, அங்க பண்ண ஸ்லேவரி. இங்க கோலால் அடித்து அப்படின்னு சொன்னா அவனுடைய அந்த கொடூரமான செயல்கள். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதுனால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சில பாருங்க, we also see another attribute of God here. Though God wants to use Assyrian as his instrument of justice, of punishment, இந்த அசீரியன் கர்த்தருடைய கையில் இருக்கிற ஒரு பொருளா இல்லாம அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவன் என்ன செய்ய போறான்? அவன் கொஞ்சம் இதுல அவனுடைய திங்கிங்ல கடவுளே இல்லை. அவனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. அதனால அவன் திங்கிங்ல கடவுள் இல்லை. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? தன்னுடைய பலத்தினால, தன்னுடைய ஞானத்தினால சக்சஸ்ஃபுல்லா ஆக போறான். அடுத்த புந்திர வருஷத்துல வச்சோம் அப்படி நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு அவனுடைய ஆட்டிடியூட் பிரகாரமே அவன் எல்லாரையும் ஆக்கிரமிக்கிறதும் எல்லாரையும் அழிக்கிறதும் குடும்பப்படுத்துறதுமா அவன் இருக்கான். கர்த்தர் அதை தண்டிப்பேன் என்கிறார். Even though he uses Assyria as his own instrument to punish Israelites, he will judge the Assyrian for that thought which he had. எப்படின்னு பாத்தீங்களா? கர்த்தர் எப்படிப்பட்ட ஆண்டவர், அவருடைய நீதி நியாயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம்ல. So he consoles these people. உங்களுக்கு நான் அவங்க மூலமா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கரெக்ஷன் எல்லாம் வந்தாலும், உங்களை அதை ஹர்ட் பண்ணாலும் நீங்க பயப்படாதீங்க. ஐ ஹாவ் அ பிளான். அவங்க உங்களுக்கு இப்படி கொண்டு வந்த அந்த மக்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எந்த நாட்கள்ல என்னையே நம்பி இருங்க. Do not be afraid. Trust in the Lord அப்படின்னு அவர் சொல்வதாக நாம. சோ இதுல என்ன நாம பாக்குறோம்னா, அதிகமா வசிக்க கர்த்தரை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தரை தான் நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வதல்ல, கர்த்தரையே அறிந்து கொள்வது.
கர்த்தரை பற்றி நாம் அறிஞ்சிட்டோம். இப்ப நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? கர்த்தரையே அறிந்து கொள்கிறோம். we we are trying to know Jesus, not know about Jesus. We are trying to know Jesus more and அதுதான் இந்த வசனத்தினால நாம் அறிந்து கொள்கிற பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இப்ப 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி ஆற்றுதல் தேற்றுதலுக்காக அவர் சொல்ற காரியம் என்னன்னு பாருங்க. கர்த்தர் பாருங்க, இஸ் அ வெரி குட் டீச்சர். அவர் வந்து த்ரூ ப்ராஃபட் ஆர் டைரக்ட்லி ஆர் த்ரூ ஹிஸ் வேர்ட்ஸ் எப்படியோ he makes things very simple, makes it easy for us to understand. ஸோ இப்போ எப்படி ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ்ல எடுக்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லுவாரோ, அது மாதிரி சில நடந்த காரியங்களை சொல்லி சொல்றாரு. இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெற்றுண்டது போல சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல அதை அவன் மேல் ஓங்குவார். இது ரெண்டு இன்சிடென்ட்டும் நமக்கு தெரியும், கிடியன் அண்ட் மோசஸ். இது ரெண்டும் அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம். கோலை நீட்டி கடலை பிடிச்சாரு. அங்க மீதியானியரை ஒரு பானை சட்டியில வச்சு ஜெயிச்சாங்க. அந்நாளிலே உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் உறைந்து போகும். See how he is delivering? By anointment. By the anointment, the yoke of that Satan will be broken. What a deliverance, what an assurance of deliverance we get. God is going to anoint us by his spirit, by his power, and because of which the yoke of our that Satan which has put upon us, the slavery of the Satan would be broken. இதுக்கு எக்ஸாம்பிளா அவர் அங்க அந்த இதையெல்லாம் சொல்றாரு. இன்னும் ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கு. இனி வரக்கூடிய காரியத்தையும் அவர் சொல்வார். இங்க நடக்கல, ஆனா இனி வரக்கூடிய காரியம் எசேக்கியா ராஜா காலத்துல எப்படி அந்த ஒரு தூதனை கொண்டு அவர் விடுவிச்சாரா அதையும் சொல்லுவார் ஒரு எக்ஸாம்பிள சொல்லி இந்த மக்களை உற்சாகப்படுத்து. ஏன்னா தீர்க்கதரிசி அல்லவா, தீர்க்கதரிசி இப்ப நிகழ்கிறத, முந்தி நடந்தத, இனி வர போகிறதையும் சொல்லுவாருங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோ அத இங்க சொல்றத நம்ம பாக்குறோம். அதுதான் நம்ம இந்த இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த தூதனானவன் வந்து ஒரே ராத்திரியில 1,85,000 பேரை கொன்று போட்டதையும் ஞாபகப்படுத்தி எல்லாவற்றையும் இந்த மக்களுக்கு அவர் சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே போல அந்த அசிரிய ராஜாவின் முடிவையும் ஞாபகப்படுத்துகிறார். அந்த சொந்த மகனாலேயே அவர்கள் வெட்டப்பட்டு போனார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர் ஆராதனை செய்யும் போதே, நிஸ்ரோத் என்ற அந்த தெய்வத்துக்கு ஆராதனை செய்யும் போது அவன் சொந்த மகன்களே அவனை வெட்டி போட்டதாக முடிவை நாம் பார்க்கிறோம். சோ இப்ப இங்க பாருங்க, ஃபர்தர் அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் ஆயாத்துக்கு வந்து, அது ஒரு இடம், ஆயாத்துங்கிறது ஒரு இடம், மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வித்தன. இது வந்து இன்னைக்கு நம்மளுடைய டவுன்ஸ் பெயர் கிடையாது, இது அன்னைக்கு இருந்த டவுன்ஸ். கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது, சவுலின் ஊராகிய கிபியா ஓடி போகிறது. காலிம் குமாரத்தியை உரத்த சத்தமாய் கூப்பிடு, ஏழை ஆனதோத்தே லாயிஷூர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. அதாவது என்ன, யூத தேசத்து மக்கள் கர்த்தருடைய அந்த ஆறுதலான வார்த்தைகளை முந்தின பகுதியில கேட்ட உடனே யூத தேசத்து மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க கர்த்தர் வந்து இவர்கள் மேல தண்டனைய வரவே விட மாட்டாரு, இவர்களை காத்துக்கொள்வார், God wouldn't send judgment to these people அப்படின்னு அவரு நினைச்சுக்கிறாங்க. ஆனா
இந்த இடத்துல அவர் ஏன் இந்த பர்டிகுலர் பிளேசஸ் எல்லாம் அவர் சொல்றாருன்னா, நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் அந்த அசீரியர் வந்து இந்த சவுத் பகுதியில இருக்கிற அந்த சில நகரங்கள் ஆயாத் இதெல்லாம் வந்து சவுத் பகுதியில இருக்கிறது, எருசலேம் பக்கத்துல இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் அவர் ஏன் அதை சொல்றாருன்னா, அசீரியர்கள் இங்கேயும் வந்து பிடிப்பாங்க. ஆனா நான் அந்த 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 இதுல அழிவு வராதபடி நான் உங்களை காத்துக்கொள்வேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுகிற செய்தி. அது அந்த சமயத்துலதான் என்ன ஆச்சு, அந்த எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறாரு, அந்த விடுதலைய அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த அட்டாக் டைம்ல தான் ஒரு தூதன் ஒரே ராத்திரியில அத சங்காரம் பண்ணினதை நாம பார்க்கிறோம். சோ அது வரைக்கும் அந்த அசீரியர்கள் வந்து தாக்கினார்கள். ஆனா அதுக்கு முன்பாக இந்த கடந்த பகுதிகள்லாம் வாசிச்ச உடனே அந்த மாதிரி தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே அந்த யூத மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராது, தங்களை அவர்கள் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா கர்த்தர் இதை ஞாபகப்படுத்துகிறார். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். தோப்புகள் சொன்னா இந்த விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் நிறைய ட்ரீஸ் வச்சு அந்த குரோவ்ஸ் குரோவ்ஸ்ங்கிற அந்த ஒரு மாதிரி தோட்டங்கள், அப்படி ஒரு தோப்புகளை உருவாக்கி மரங்களிலேயே வினோத சித்திரங்களை வரைந்து அதை வணங்குகிற மக்களாய் இந்த விக்கிரக ஆராதனையில் உள்ளவர்கள் செய்கிற காரியங்களா இருக்கிறத பாக்குறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜேசபெல். அந்த ஏசபேலுக்கு இந்த மாதிரி விக்கிரக தோப்புகள் அதுல வணங்குற அந்த காரியங்கள்லாம் ரொம்ப விருப்பம். நான் அந்த நாட்டுல முழுசா அதை தான் அவ பரப்பி வச்சிருந்தான். சோ அந்த மாதிரி அதையெல்லாம் வெட்டுவார். அதோடு கூட இந்த ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டுமையானவைகள் தாழ்த்தப்படும். காட்டின் அடர்த்தியை கோடரையினால் வெட்டி போடுவார். மகத்துவமானவராலே லீபனோ விழும். அதாவது ஒன்ஸ் அகெயின் he again reminds them about the fall of the proud. வெற்றிமையானவர்களை வெட்டி போடுவார். அததான் அவர் சொல்றார். He will cut down the proud and the people, those of high stature among Judah. Never is God against people who are of high stature, but when they consider themselves as high stature, God brings them down. மரியாள் வந்து கன்னி மரியாளா இருந்தப்ப பாடின பாட்டிலேயே நீங்க பாருங்களேன், அப்பவே அந்த தீர்க்க தரிசனமா அவ சொல்றான், மேட்டுமையானவர்கள் தாழ்த்தப்படுவார். அந்த பாட்டிலேயே அதுல இருக்கு, மரியாளின் வாழ்த்திலேயே அந்த பாட்டிலேயே அந்த இது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். So God is one of the prime quality of Lord Jesus is his humility, and he once and again we are reminded that he is against the proud. He will cut down the proud. So இதை நாம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய காடா இருந்தது, இந்த கலிபோர்னியா தீப்பற்றி எரிஞ்ச பிறகு அந்த இடத்த பாத்தீங்கன்னா எல்லாம் பேர்ன்ட் ஸ்டம்ப்ஸா இருந்துச்சு. அப்படி மாத்துவேன்னு தான் அவருங்க வசனப்படி அப்படியே தான் அங்க நடந்தது. நாம இதெல்லாம் நமக்கு பாடம். அன்னைக்கு சீலோ டவர்ல நடந்தத கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துவிட்டே கேட்டாங்க. அவர் சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பு, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் தான் இந்த ஒரே லெசன். இப்ப நமக்கும் அதே எச்சரிப்பு தான். லூக்கா 13 அதை வாசிக்கிறோம். அதே விதமா தான் இன்றைக்கும் நமக்கு கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த 10ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்றார். ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
சுவாமி. நாங்க இன்னும் எவ்வளவு உமக்கு நெருக்கமாய் உம்மை போல மாறணுங்கிறதுக்காக நீர் எங்களுக்கு எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. எவ்வளவு காரியங்களை எங்களுக்கு விளக்கி சொல்றீங்க. சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி எல்லாம் வித்தியாசமா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு அந்த வசனங்கள்ல எங்களுக்கு கற்றுத் தருகிறீர் சுவாமி. உம்மை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். இதற்காகலாம் நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எவ்வளவு நேசிக்கிறீரப்பா. நாம் தகப்பனே, உம்முடைய நீதி எப்படி இருக்கும், உம்முடைய அன்பு எப்படி இருக்கும், உம்முடைய இரக்கம் எப்படி இருக்கு, நீர் எதற்காக இதை அனுமதிக்கிறீர், ஏன் காலம் தாழ்த்துகிறீர், எல்லாவற்றையும் நாங்க ஆண்டவரே விளங்கிக் கொள்ள நீர் எங்களுக்கு உம்முடைய வசனங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த தாழ்மையை இன்னும் டெய்லி உம்மிடத்துல கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் சுவாமி. நாங்க டெய்லி உம்மிடத்துல எத்தனை காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கப்பா. உம்மை போல நேசிக்கிறதுக்கு நாங்க கற்றுக்கொள்ளணும். உம்மை போல பரிசுத்தமா இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். உம்மை போல எங்களை தாழ்த்துறதுக்கு கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, உம்மை போல நாங்க மன உருக்கம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். சுவாமி, எப்படியா எங்களுக்கு தினம் நீர் கற்று தாரு மாட்டுகிறார். அப்படி கற்று தருகிற ஆண்டவராய் நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்கள் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மாலை வேளையிலும் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நிறைவாய் ஆசீர்வதியும், தேவைகளை எல்லாம் சந்தியும், எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ட்ரஸ்ட் இன் மீ, இதுதான் நீ சொல்லுகிற ஒரே எதிர்பார்ப்பு, ஒரே சத்தியம். டர்ன் டு மீ, அடுத்த அறைகூவல், டர்ன் டு மீ. ஆம் சுவாமி, நாங்க உம்மிடத்துல திரும்பி விட எங்க எல்லா வழிகளையும் விட்டு உண்மையே நம்பி இருக்க, உண்மை சார்ந்து இருக்க, ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்க நாங்க எங்களுக்கு கிருபை தாரோம். எங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்பேற்றோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you everyone. Thank you. God bless Thank you, Annie. Thank you. God bless you.